இன்றைய விஞ்ஞானத்தில் எல்லாரும் பேசுகிறாங்க, ஃபிசிக்ஸ் பற்றி எல்லாம் பேசுகிறாங்க. பிக் பேங் தியரி அப்படிங்கிறாங்க. ஒரு பெரும் வெடிப்பு திருமந்திரம் 2வது பகுதியில் உள்ள நுழைஞ்சிங்கன்னா இந்த பிக் பேங் தியரியினுடைய அனைத்து ஆற்றலும் அந்த கோணாதிபதி அந்த மந்திரங்கள் முழுமையில் இருக்கு. அதே இது பைரவி மந்திரம் முழுமையில் இருக்கு. அதே இது நவாக்கிரி மந்திரம் முழுமையில் இருக்கு. அதே இது சக்தி பேதம் அப்படிங்கக்கூடிய தலைப்புகளும் இருக்கு. அந்த அந்த இன்றைய விஞ்ஞானம் எந்த உலக வெடிப்பை, அந்த அண்ட பகிரண்டத்தின் வெடிப்பை சொல்கின்றதோ அத்தனையும் இதுதான். உச்சாரணம் பண்ணினா நமக்கு என்ன கிடைக்கும்? நம்மளுடைய மனம், புத்தி, சித்தம், அந்தக்கரணம் அனைத்தும் தூயதாகும். இந்த உலகத்துல உண்டான எல்லா பெயர், புகழ் எல்லாத்தையும் நாம அனுபவிக்கலாம். இந்த அணுக்களை மாற்றி அமைச்சு இந்த RNA DNA மாலிக்குள் நம்மகிட்ட இருக்கிறத மாற்றி அமைக்கக்கூடிய வலிமை இந்த ஸ்ரீம் ஹ்ரீம் அப்படிங்கக்கூடிய அந்த சொற்களுக்கு அது இருக்கு. நீர்பணி சக்கரம் நேர்வரு வண்ணங்கள் பாரணியும் ஹ்ரீம் முன் ஸ்ரீம் ஈராக காரணியும் புகழ் தையல் நல்லா தன்னை காரணியும் பொருள் கண்டு கொள்ளீரே. இந்த மந்திரங்கள் நமக்கு எல்லா விதமான அருள்நிலையும் பெற்றுத்தரும். விஞ்ஞானத்துல எல்லாரும் பேசுறாங்க, பிசிக்ஸ் பற்றி எல்லாம் பேசுறாங்க. பிக் பேங் தியரி அப்படிங்கிறாங்க. ஒரு பெரும் வெடிப்பு, தூய தமிழ்ல சொல்றாங்கன்னா எனக்கு புரிந்த விஞ்ஞான அறிவு கொண்டு நான் சொல்றேன். ஒரு பெரும் வெடிப்பு நிகழ்வு. அந்த தானான தன்மையுமே ஆன ஒன்றை அல்லாது வேறொன்றை தலையெடுக்க விட்டார். இது அந்த ஒன்றேயான அந்த சிவம். அதுதான் நம்மளுடைய அனைத்து மெய்ஞானிகளும் உணர்ந்த சிவம். இது சாதாரணமானது அல்ல. இது நம்ம மூட நம்பிக்கையோ அல்லது பகுத்தறிவு இல்லாத ஒரு சிந்தனையோ, அதுக்கு நீங்கள் என்ன வேணால் பேர வச்சுக்கோங்க, அப்படி இல்லை. விஞ்ஞானம் 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 அதை கடந்து ஒரு மோன ஞான அனுபவ நிலையை பற்றி பேசும் மெய்ஞானம். நம்முடைய சக்தியினுடைய ஆற்றல் சிவமாக இருந்த அந்த பரம் அது என்னவா இருந்துச்சு அப்படின்னா, அது தானான தன்மையுமே ஆன ஒன்றை அல்லாது வேறொன்றை தலையெடுக்க இல்லாமல் அது தன்னை தானே லயமாகி இருந்தது. அப்போ உலகம் தோன்றணும் அப்படின்னு சொல்லி அதுவே ஒரு சங்கல்பம் பண்ணிய மாத்திரத்தில் உலகம் ஒரு பெரும் வெடிப்பாக வெடித்தது. அது இன்றைய விஞ்ஞானம் அதை பிக் பேங் தியரி அப்படின்னு சொல்லி உலக வெடிப்பு, பெரும் வெடிப்பு. அதை தான் நம்மளுடைய மெய்ஞானம் சொல்லுது. ஒன்றாகிய பிரம்மம் ஏகன், அவன் ஒன்றாகிய பிரம்மம் அநேகன். அவன்தான் புல் பூண்டு எல்லாமே, அதாவது புல்லாகி பூடாகி புழுவாகி பல்விருகமாய் பறவையாய் பாம்பாய் கல்லாய் மனிதராய் பேயாய் கணங்களாய் வல்லசுரராய் முனிவராய் தேவராய் செல்லா நின்ற இத்தாவர சங்கமத்துள் எல்லாமாக நின்றது. அதுதான் வானாகி மண்ணாகி வழியாகி ஒளியாகி ஊனாகி உயிராகி உண்மையுமாய் இன்மையுமாய் யான் எனது என்று அவரவரை கூட்டாட்டுவானாகி நின்ற பொருள். அது ஒன்றே ஆகிய அந்த சிவம் ஒரு பெரும் வெடிப்பு, இந்த உலகத்தை தோற்றுவிக்க வேண்டும் என்ற ஒரு சங்கல்ப மாத்திரத்தில் இப்போ நம்மளுடைய இந்த வேதங்களும் சனாதன கர்மங்களும் இதை என்ன சொல்கின்றன அப்படின்னு கேட்டிங்கன்னா, அவன் எப்போ சங்கல்பம் பண்ணானோ கணத்துள் கோடி அண்டம் அளிக்க வல்லான். என்ன பேர்? கணத்துள். இதுக்கு பேர் தான் ஒரு கணங்கிறது. இன்றைக்கு 6 நொடிகள் அது எடுத்துக்கிடுது அப்படின்னு இப்போ பிக் பேங் தியரியில் ஒரு உலக வெடிப்பு ஏற்படும் போது 6 நொடியில் அது உலகத்தை வடிவமைத்தது அப்படின்னு அந்த தியரி சொல்லுது. ஆனால் நமக்கு அது ஈரில்லாம் தன்னை அமைந்த காரணம் ஒன்றிலாம் போதிலாம் கணத்துளண்டம் கோடி அளிக்க வரலாம். கோடி கோடியான அண்டம். அந்த கோடி கோடியான அண்டம் எப்படி வந்தது? நம்மளுடைய அன்னை பராசக்தியினுடைய ஆற்றலை விளக்கும் போது இந்த கோடி கோடியான அண்டங்களும் அவளுடைய திறமையால் அவளுடைய கருணையால் வந்தது அப்படின்னு சொல்லுது. ஒன்றே ஆகிய சிவம் வெடித்து சிதறிய போது அந்த துகள் எல்லாம் அப்படியே அந்த அந்த தியரியினுடைய லாவை நீங்கள்
பிசிக்ஸ்குள்ளே போய் அந்த தியரியுடைய லாபம் பார்த்தீங்கன்னா, இது அண்டத்தில் உள்ளது பிண்டத்திலும் உள்ளது. நம்மளுடைய மெய்ஞானிகள் கண்ட உண்மை அது. அண்டத்தில் உள்ளது பிண்டத்திலும் உள்ளது. அண்டத்தில் என்ன இருக்குது, பிண்டத்தில் என்ன இருக்குது அப்படின்னு நீங்கள் பார்த்தீங்கன்னா, அண்ட வடிவம் அனைத்தாகவும் இருக்கக்கூடிய அந்த அதாவது புல்லாகி பூடாகி புழுவாகி இவ்வளவாகவும் இறைவன் தான் இருக்கிறான். அண்டத்தில் அனைத்துமாக இருக்கக்கூடியவன். அவன் ஒரு உலகத்தை உற்பத்தி பண்ணணும் அப்படின்னு சொல்லும்போது சக்திங்கக்கூடிய அந்த பெரும்பெடிப்பு, அந்த ஆற்றல் சக்தியாக பரிணமிக்குது. அந்த ஆற்றலினுடைய வடிவமைப்பை இப்போ நம்ம நீர் தொட்டியில் தண்ணியை தேக்கி வச்சுருந்தோம்னா நீர் தொட்டிக்கு பேர் டேங்க் அப்படி சொல்லுவோம். அதே தண்ணியை வீட்டுக்குள்ளே கீழே ஒரு இதில் தொட்டி வச்சோம்னா அடிநிலை தொட்டி, ஸ்லம் அப்படின்னு அதுக்கு ஒரு பேர் வச்சுக்கோம். அதே தண்ணி ஃப்ரிட்ஜில் போய் ஒரு ஒத்தடம் போட்டுக்கிறோம், அதுக்கு வச்சோம்னா அது ஐஸ் அப்படின்னு பேர். அதே தண்ணி அடுப்பில் வச்சு கொதிக்க வச்சோம்னா அது ஆவிங்க. ஒரே தண்ணி தான். அதே தண்ணி குளத்தில் நின்றுச்சுன்னா அது குட்டை அப்படின்னு போகுது. அதே தண்ணி ஆற்றுல ஓடிச்சுன்னா ஆறு, நீரோட்டம் அப்படின்னு பேர்படும். அதே தண்ணி கடலில் இருந்துச்சுன்னா பெரிய கடல் அப்படின்னு பேர்படும். ஒன்றே ஆகிய சிங்கம் வெடித்து சிதறிய போது பலவாக இது பரிணமிக்கு. இது நீராக மட்டுமல்ல, புல்லாய் பூடாய் புழுவாய் பல்விருகமாய் பறவையாய் பாம்பாய் கணம் எத்தனை உண்டா அத்தனைவாகவும் அதுதான் பரிணமிக்கும் ஒன்றாக. அதுதான் வானாகி மண்ணாகி வழியாகி ஒளியாகி ஊனாகி உயிராகி உண்மையுமாய் இன்மையுமாய் யான் எனதென்று அவரவரை கூத்தாட்டுவானாகி நின்றான். அதுதான் அந்த பரம்பொருள். அந்த பரம்பொருளுக்கு சக்தி அப்படின்னு சொல்லி நம்மளுடைய முன்னோர்கள் ஒரு பேர் வச்சாங்க. அந்த சக்திக்குள்ளேயும் கொஞ்சமாக டிவைட் பண்ணி அந்த சக்தியை எப்படி விரிவாக்கம் பண்ணுறாங்க அப்படின்னு சொன்னால், இச்சாசக்தி, கிரியாசக்தி, ஞான சக்தி, அதையும் இன்னும் கொஞ்சம் விரிவாக்கம் பண்ணி யோக சக்தி, ஆதார சக்தி அப்படின்னு அதை கொஞ்சம் பிரித்து இது பண்ணாங்க. ஆனால் ஒன்றாகிய பரம்தான் இவ்வளவாகவும் திகழுது. அதுக்கு ஆற்றல் கொடுக்கக்கூடியது இந்த சக்தி தான். இதை 5 அதாவது இந்த உலகம் முழுவதும் மாதா ஜெயவோம் லலிதாம்பிகையே, மாதா ஜெயவோம் லலிதாம்பிகையே, முத்தேவர் முத்தொழில் ஆற்றிடவே முன்னின்ற அருளும் முதல்வி சரணம். அதுக்கப்புறம் இந்த முத்தேவருக்கும் ஆற்றல் கொடுத்து இயங்க வைப்பது இந்த சக்தி தான். அது இல்லாமல் ஆக்கும் தொழில் 5 அரண் ஆற்றிட பூக்கும் நகையால் புவனேஸ்வர். இவன் புவனாதிபதி தேவியாகவும் இவள் இருக்கிறாள். இப்போ நம்ம 2வது பகுதியில், நம்ம திருமூலர் திருமந்திரம் 2வது பகுதியில் உள்ள நுழைஞ்சிங்கன்னா இந்த பிக் பேங் தியரியினுடைய அனைத்து ஆற்றலும் அந்த புவனாதிபதி அந்த மந்திரங்கள் முழுமையில் இருக்கு. அதே இது பைரவி மந்திரம் முழுமையில் இருக்கு. அதே இது நவாத்திரி மந்திரம் முழுமையில் இருக்கு. அதே இது சக்தி பேதம் அப்படிங்கக்கூடிய தலைப்பிலும் இருக்கு. அந்த இன்றைய விஞ்ஞானம் எந்த உலக வெடிப்பை, அந்த அண்ட பகிரண்டத்தின் வெடிப்பை சொல்கின்றதோ அத்தனையும் இதுதான். இது அண்ட கோடிகள் எல்லாம் அரைக்கணக்கிலே விட கண்டு கொண்டிட ஒரு கலை நிறைமணி அப்படின்னு சொல்றாரு. அண்ட கோடிகள் எல்லாம் இப்படி எல்லாமே வெடிச்சு சிதறி கிடக்கக்கூடிய அந்த ஆற்றலை அந்த பராசக்தி ஒரு வழியாக நமக்கு உணர்த்தி காமிக்கிற அந்த பராசக்தியினுடைய அம்சம்தான் இத்தனை ஆற்றலாக பரிணமிக்குது. அந்த பராசக்தியை நம்ம என்னெல்லாம் சொல்கிறாங்க அப்படின்னா, சக்தி பேதம் அப்படிங்கக்கூடிய தலைப்பில் திரிபுரை அப்படிங்கக்கூடிய பெயரில்